ஒரு நபர் கமிஷன் போட்டதுக்கு பிறகு தான் அந்த எஃப்ஐஆரும் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆர்லாம் வந்து செல்லுபடியாகாது சிபிஐ விசாரணையில். இப்போ சிபிஐ விசாரணையில் வந்து விஜய் அவர்கள் வந்து ஏன் ஃபஸ்ட்டு வந்து லேட்டாக வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சம்பவம் நடந்த உடனே வந்து நீங்கள் ஏன் அங்கேருந்து கிளம்பினீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டதாக சொல்லுங்கள். எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் எங்கள் தலைவரை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அப்போ காவல்துறைகிட்ட இப்போவே நாங்கள் காவல்துறைகிட்ட அனுமதி கேட்டு தான் அந்த 14 கிலோமீட்டரும் வண்டி நகர்ந்தது. அப்போ விஜய் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? அங்கீகரிக்கிறதுக்கே இவனால வந்து எவ்வளவு பயம் இருக்குன்னு பாருங்க. தலைவர் நாங்க ஒன்றும் அப்படி ஒரு தலைவர் இப்போ கட்சி தலைவர்னு சொல்றதுக்கே திமுக பயப்படுறாங்க. அதான் பிரச்சனை. இன்னைக்கு அந்த தேசத்துல நாங்க ஆளவே இல்லை. ஆளை துடிக்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். எங்களுக்கு டெல்லியில வந்து கொடி பிடிச்சி இவ்வளவு பேர் நீங்க காசு கொடுத்துன்னா நீங்க கொள்ளையடிச்சு வச்சுக்கிறீங்க, கொடுத்து கூட்டிட்டு போவீங்க. நாங்க எங்க கொள்ளையடிச்சோம், எங்க போய் யார ஏமாத்தி? அப்படியா? ஆமா. யாரு 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 நீங்க நான் எனக்கு ஒரு டவுட்டுமா, இவர் உண்மையிலே திமுக ஆதரவாளரா இல்ல திமுக காரரா? குக்க செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் முகிலன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் வந்து டெல்லி போயிருக்காரு. இதுல முக்கியமா பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, போறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து பாதுகாப்பு கேட்டிருக்காரு டெல்லி போறதுக்காக, அங்க டெல்லி அரசு கிட்ட. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சிபிஐ விசாரணைக்காக தான் போறாரு. ஆல்ரெடி அவ்வளோ பலத்த ஒரு பாதுகாப்போடு தான் அவர் போக போறாரு. எதுக்கு வந்து இந்த பாதுகாப்பு தேவை? ஏன் அங்க டெல்லியிலும் எனக்கு வந்து மாஸ் அதிகமா இருக்குன்னு காட்டுறதுக்காகவா? அவருக்கு இந்தியா முழுக்கவே மாஸ் இருக்கு. ஒரு பெரிய நடிகராக இருந்தவர். இன்னும் சொல்ல போனால் முதல் நாள் ஒரே நாளில் முதலாக கலெக்ஷன் அதிகமாக வாங்கின நடிகரும் அவர் தான், அதிகமாக சம்பளம் வாங்குற நடிகரும் அவர் தான், இப்போ தலைவர். ஏன்னா டெல்லியில வந்து அந்த ராணுவ படை எல்லாம் பாதுகாப்போடு தானே சார் போறாங்க. அதாவது 14 கிலோமீட்டர் விமான நிலையத்திலிருந்து அவர் வந்து சிபிஐ விசாரணைக்கு போகிறது ஒன்றும். அங்கே யார் நல்லவன் யார் கெட்டவன் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் எங்கள் தலைவரை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அப்போ காவல்துறைகிட்ட இப்போவே நாங்கள் காவல்துறைகிட்ட அனுமதி கேட்டு தான் அந்த 14 கிலோமீட்டரும் வண்டி நகர்ந்தது. அப்போ விஜய் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? கரூரில் இத்தனை பேரை படுகொலை செய்யும் போது எங்கள் தலைவருக்கு எப்படி இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சிபிஐ விசாரணைக்காக தானே போகிறாரு. பிரிவு பாதுகாப்பு வந்து கேட்டிருக்கோம், மத்திய அரசு கொடுத்துருக்கு. அவருக்கான அச்சுறுத்தல் தான் காரணம். அதுக்கு ஒன்று, இன்றைக்கி நம்ம அங்கே டெல்லியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கானவர்கள் சாலையில் திரண்டு எங்கள் தலைவரை வரவேற்ற தருணம் பார்த்தீங்களா? எப்படி வரவேற்கிறாங்கன்னா, தாவேக்கா கொடியோடு வரவேற்கிறார்கள். கட்சி சாராதவர்கள், தலைவர் மீது பாசம் உள்ளவர்கள் வரவேற்கிறார்கள். எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்பது ஒரு அணுகுமுறை இருக்குது. ஒரு மாபெரும் தலைவர் போகிறார்னு சொன்னால் அதுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது இன்றைய காலகட்டத்தில். ஏன்னா ஒரு கைபேசி ஒரு அழைப்பில் எதை வேணாலும் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இங்கே இந்தியா முழுக்குமே இருக்குது. அது தமிழ்நாட்டில் இன்னும் கூடுதலாகவே இருக்குது. இந்த கேள்வியே எதனால அப்படின்னா, விஜய் அவர்கள் முன்னாடியே இந்த விஷயத்த வெளியே சொன்னதுனால இந்த ரசிகர்கள் எல்லாரும் வந்து உடனே ட்ரெயினை பிடிச்சி டெல்லிக்கும் வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு அழைப்பு அப்படின்லாம் வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறாங்களே. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எங்கள் தலைவரை பாதுகாக்கிறதுக்கு நானும் போயிருப்பேனே, ஏன் நான் போகலாம்? அது ஒன்று இருக்குல்ல. அப்படியெல்லாம் கிடையாது. 12ஆம் தேதி சிபிஐ கொடுத்த தேதி, இவங்க கொடுக்கல. இவர் வந்து எல்லாரும் போகிற விமானத்தில் போயிருக்கலாம், ஏன் தனி விமானம்? அந்த விமானத்துக்குள்ளே ஏதாவது அசம்பாவிதங்கள், ஏதாவது சம்பவங்கள் நடந்துடக்கூடாது. அங்கே வர்றவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக போயிட்டு இருக்கும்போதே, மேலே பறந்துக்கிட்டு இருக்கும்போதே சார் செல்ஃபின்ட்டு ஒரு கூட்டம் கூடி அங்கே ஏதாவது தகராறு இருந்துச்சுன்னா யார் பொறுப்பாகிறது? அதுதான் தனி விமானம் செலவழித்தாலும் பரவாயில்ல, தனி விமானத்தில் போகணும், எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்து போயிருக்காங்க. அப்படிங்கும்போது எங்கள் தலைவரை நாங்கள் பாதுகாக்கிறோம். சார், இதை பற்றி உங்களோட கருத்து சார்? இல்லை, அவர் தனி விமானங்கிறது அவருடைய சொந்த விமானம் தான். 8 கோடி ரூபாய் கொடுத்து அவர் விமானம் வாங்கியிருக்காரு. ரெண்டாவது, ஏர்போர்ட்டில் நிற்க வைக்கிறதுக்கே மாதத்துக்கு வாடகையே வந்து 2.5 லட்சமோ ஏதோ கட்ட வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் பைலட்டு இதெல்லாம் இருக்குது. அவர் உச்சபட்ச நடிகராக அவர் தான் ஐயா சொன்னது மாதிரி
250 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறவர், அவருக்கு இதெல்லாம் ஒரு ஜிஜிபி ஒரு 8 கோடி 10 கோடிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. பட்டு அவர் கூப்பிட்ருக்காங்க, அவர் அதை போய் அட்டன் பண்ணணுங்கிறது அதில் வாய்தா கீதா வாங்கலை. அது அந்த அளவுக்கு அவரை நம்ம இல்லை வாய்தானா இதில் என்னென்னா பாராட்டணும். முதல் குற்றநகல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிற போது இந்த வழக்கில் எங்கள் தலைவர் பேரெல்லாம் சேர்க்கலை. இப்போ சிபிஐ விசாரணையை அழைச்சிருக்கிறது எதற்காக என்றால் சாட்சியம் சொல்லுவதற்கு. என்ன நடந்தது உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்குறீங்க எல்லா விஷயத்தையும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சாட்சியமாக விசாரிக்க அழைச்சிருக்கிறாங்க. அது போயிருக்கிறார், அவ்வளோதான். இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. எங்களை பொறுத்தவரை ஒரு ஒரு சப்ப மேட்ரு, அவ்வளோதான். சார் இப்போ சார் வந்து சொல்றாரு இது ஜஸ்ட் ஒரு விசாரணை தான். ஆமாம்மா, அவர் மேல தகவல் அறிக்கை முதல் தகவல் அறிக்கை கிடையாது. ஆதவ் அர்ஜுன் அண்ட் அவங்க பொதுச் செயலாளர் அவர் மேலே தான் இருக்கு. இல்லை அதுவே வந்து என்னென்னா வந்து ஒரு நபர் கமிஷன் போட்டதுக்கு பிறகு தான் அந்த எஃப்ஐஆரும் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆர்லாம் வந்து செல்லுபடியாகாது சிபிஐ விசாரணையில். சிபிஐ வந்து முறையாக விசாரிக்கிறாங்க, அவங்க தனி ஒரு எஃப்ஐஆரை வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த எஃப்ஐஆர்ல மாவட்ட செயலாளர் இவங்க 2 பேர் 3 பேர் அதில் இருக்குங்க. இல்லை சிபிஐ விசாரணையில் இப்போ வந்து அவங்க போட்டிருக்கிற எஃப்ஐஆர் நான் போடவே இல்லை. இவங்க போட்ட எஃப்ஐஆரில் தான் அவங்க பேர் இடம்பெற்றிருக்கு. அதில் வந்து யாரும் கைது செய்யப்படல, முன்ஜாமீன் வாங்கியிருக்காங்க அந்த விஷயங்களில். இப்போ டெல்லியில் வந்து சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் வந்து விசாரணைக்கு அழைச்சி முடிச்சுட்டாங்க. அவங்க உடனே விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க வந்துட்டாங்க. இப்போ எங்கள் தலைவரும் விசாரணை என்கிற அடிப்படையில் சாட்சி விசாரணைக்காக போயிருக்கிறார். இன்றைக்கி ஒரு 5 மணி நேரம், நாளைக்கு ஒரு 5 மணி நேரம், மொத்தம் 10 மணி நேரம் கேள்வி கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முறையான என்ன நடந்ததோ எது உண்மையோ அதை எங்கள் தலைவர் அழகாக சிபிஐயில் சொல்லியிருப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ சிபிஐ விசாரணையில் வந்து விஜய் அவர்கள் வந்து ஏன் ஃபஸ்ட்டு வந்து லேட்டாக வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சம்பவம் நடந்த உடனே வந்து நீங்கள் ஏன் அங்கேருந்து கிளம்பினீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து இங்கே பாரு, இதை அதிகாரப்பூர்வமாக சிபிஐ சொல்லலை. இது நானும் காலையில் கேட்டேன். அவர் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் வந்து சன் டிவி நியூஸ் திரட்டுறவர் அங்கே இருக்கார், நிருபர் இருக்கார். நாங்கள்லாம் டெல்லிக்கு போனால் அவர் தான் என்கிட்ட வந்தெல்லாம் மைக்கை நீட்டுவார். சரியா? அவர் ராமகிருஷ்ணனுக்கு வந்து அங்கே நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதை வச்சு அவர் சொல்கிறாரு. நமக்கு வந்து ஆதென்டிகேட்டடாக வந்து நிறைய செய்தி சேனல்களில் பிரேக்கிங் வந்து விஜயிடம் கேட்கப்பட்ட 10 கேள்வி, அந்த செய்திகள் எதுவுமே உண்மை இல்லை. எந்த அளவுக்கு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போனாருங்கிறத கூட இவங்க வந்து ஒரு பெரிய விஷயமா கருதுறாங்க. ஆமா, துக்ககரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அப்படின்லாம் கிடையாது. துக்ககரமான நிகழ்வு, அந்த துக்ககரமான நிகழ்வு எப்படி எல்லாம் நடந்துச்சுங்கிற ஒரு விசாரணைக்கு போறாரு. அதனால அவர் வந்து அந்த துக்கத்தை கடைபிடிக்கிறார். நான் துக்கமான ஒரு விஷயத்துக்கு நான் விசாரணைக்கு போறேங்கிறத கடைபிடிக்கிறாரு. இது ஒரு பெரிய கருப்பு சட்டை அணிஞ்சிருந்தாரு, அப்புறம் வந்து கண்மை ஓட்டம், இதெல்லாம் ஒரு பொழப்பா அந்த சேனல்களுக்கு, இந்த ஊடகங்கள். அதாவதுமா அவர் நடிகர், அவரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் மாற்றுவார், ட்ரெஸ் கோடு வச்சுப்பாரு. அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம், நடிகர்லாம் சொல்லாதீங்க. அப்புறம் அவர் தலைவருங்க. இன்னைக்கு தமிழக நடிகர் கம் தலைவர். நீங்கள் நடிகர்னு என்ன இது என்ன? அப்போ உதயநிதி நடிகர்னா ஒத்துக்குவீங்களா? இங்க பாரு, உதயநிதி நடிகர் தான், சந்தேகம். அவரு நடிகர், அரசியலுக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு அவரை துணை முதலமைச்சர்னு கொண்டாடுவீங்கல்ல. நாங்க எதிர்கால முதலமைச்சர் கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு தலைவரை சொல்லுங்க. ஏங்க எதிர்கால முதலமைச்சர் அங்கீகரிக்கிறதுக்கு இவனால வந்து எவ்வளவு பயம் இருக்குன்னு பாருங்க. தலைவர் நாங்க ஒண்ணும் அப்படி ஒரு தலைவர், இப்ப கட்சி தலைவர்னு சொல்றதுக்கே திமுக பயப்படுறாங்க. அதான் பிரச்சனை. இன்னைக்கு அவங்க பயந்துக்கிட்டு தான் நடிகர்னு ஒரு டம்மி பீஸ் ஆகுன்னு நினைக்கிறாங்க. அவங்க முதுக அவங்க சொரிஞ்சா போதும், எங்க முருக அவங்க எல்லாம் சொரியவே வேண்டாம். நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். எங்களுக்கான ஆளுமை தலைவர், அறிவாற்றல் மிகுந்த தலைவர், இன்னும் சொல்ல போனா மௌன தலைவர், ஒரு புரட்சிக்கான தலைவர் எங்கள் தலைவர். அதைத்தான் அவருக்கு சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்கெல்லாம் வந்து சும்மா ஊதி புதாகரமாக்குறத தவிர வேற ஒன்றும் இல்லை. அவங்க தோல்வியின் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறி பிதறி கதறி எதையோ நடத்தட்டும். இன்னும் கொஞ்ச நாள் 3 பிறை தான் இருக்குது. 3 பிறை முடிஞ்சுன்னா இவங்க ஆட்சி கட்டில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்புகிற திட்டத்தை ஆட்சி முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ண முடியாது இல்லையா? மக்கள் இன்னைக்கு எழுச்சி பெறுவதைத்தான் பார்க்க முடியுது இல்ல. நீங்க எந்த தலைவராவது இப்படி கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய இடத்துல ஒன்னாவது நிப்பாட்டுவாங்க? யாராவது நிப்பாட்டி பார்த்து? எம்ஜிஆர் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சு சில ஆண்டுகள்லயே அவர் 5 ஆண்டுகள் பிடிச்சது. 72 ஆரம்பிச்சு 77 தான் அவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான அன்னைக்கு தேவை வந்து அன்னைக்கு தேர்தல் வந்து 5 வருஷம் கழிச்சு வந்தது. அன்னைக்கு அவர் கணக்கு கேட்டார் இவங்கள்ட்ட. அதனால வந்து என்ன செஞ்சாங்கன்னா முதலமைச்சர் பதவி இவன் பிடிச்சான்னு விரட்டி விட்டாங்க. ஆனால் அவர் போகலை. அவர் அந்த கொள்கையோடு களமாடினார். திராவிட கொள்கையோடு வந்து மக்கள்கிட்ட போய் நின்னார். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க.
ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய இல்ல செல்வாக்கு விஜயகாந்த் வந்து இருந்ததுன்னு நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வந்து எம்ஜிஆரை விஜயகாந்தோட பொருத்தி பார்க்க முடியாது. ஆனால் எம்ஜிஆரை வந்து விஜயோட பொருத்தி பார்க்கலாம். என்ன இல்ல, காரணம்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து தேர்தல்ல நின்னு அவருடைய ஓட்டு பேங்க் என்னன்னு காமிச்ச ஒரு ஆள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் கூட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா, ஆனா அவரோட ஓட் பேங்க் என்னன்னே தெரியாத இல்ல ஒருத்தர் நீங்க மட்டும் எம்ஜிஆர் 234 அவர்களுடைய எப்படி வந்து தொகுதியிலேயே நீங்க compare விஜயகாந்த் அவர்கள் பண்றீங்க? தனித்து போட்டிட்டார். விருத்தாசலம் என்கிற ஒரு தொகுதியை தாண்டி அவர்னால வெற்றி பெற முடியல. ஆனால் இன்னைக்கு கருத்து கணிப்புகளை நான் சொல்றேன், நான் எல்லாமே என்ன நடத்துறாங்கன்னா 2வது இடத்துல கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்றதே எங்களுக்கு மாபெரும் வெற்றி. இப்போ நாங்கள் முதலிடத்தை குறிவைக்கிறது எங்களுடைய இலக்கு. அப்போ நாங்கள் அந்த இலக்கை தொடுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் அமைஞ்சிருச்சு. வலுவான கூட்டணி அமைய போகுது. எதிர்காலத்தில் ஒரு கூட்டாட்சி சார், அப்ப தத்துவத்தை நீங்க உருவாக்குறோம். 2வது இடத்துல இருக்கீங்கன்னா முதல் இடத்துல வந்து திமுக தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப மறுபடியும் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும்னு எடுத்துக்கலாமா? அது அவங்களுடைய கூற்று. எங்களுடைய கூற்று நாங்கள் தான் ஆட்சியை பிடிக்க போகிறோங்கிறோம். நாங்கள் ஆணித்தரமாக அழுத்தமாக உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு காரணம், ஒரு வீட்டில் 2 ஓட்டு இருந்துச்சு கட்சியை தொடங்குவதற்கு முன்னால். இப்போ எல்லா ஓட்டும் எங்கள் பக்கம் வந்துருச்சு. என்ன, திமுக அனுதாபிகள் திமுக பக்கம் தான் போடுவாங்க, அவங்கள மாற்ற முடியாது. ஆனால் திமுக குடும்பத்துக்குள்ள இருக்கிற இளைஞர் பட நம்மளுக்கு தான் ஓட்டு போடுங்கிறத மறந்துட்டு பேசுகிறாங்க. அதான் பிரச்சனை இன்னைக்கு. ஆக அவருக்கே தெரியும், மனசாட்சியை உள்ள தொட்டு சொன்னார்னா, அட என் பேரம்பேத்தியே எனக்கு வந்து சொல்லுதுப்பா சூரியனுக்கு போடாத, நீ தாவேக்காவுக்கு போகணும். இன்னும் சின்னமே அறிவிக்கலை. சின்னம் என்பது எங்கள் தலைவர் முகம்தான். அந்த முகத்தை காட்டினாவே போதும். தமிழ்நாடு மட்டுமல்ல, தென்னிந்தியா முழுவதும் இன்றைக்கு எங்கள் தலைவர் வந்து மாபெரும் மக்கள் சக்தியாக நிற்கிறாங்க. டெல்லியில் இன்றைக்கி அந்த புரட்சி வெடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கள் தலைவரை காண்பதற்காக லட்சம் மக்கள் டெல்லியிலே திரண்டிருக்கிறார்கள் என்றால், இனிமேல் தமிழக வெற்றிக் கழகம் இந்திய வெற்றிக் கழகமாக மாற இருக்கிறது என்கிற ஒரு பெரிய வலு சேர்க்கிற வகையில் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அங்கீகரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இல்லை, டெல்லியில் வந்து லட்சம் மக்களா? அப்படியா? ஆமாம், ரோட்ல போயிட்டு இருந்தவங்க எல்லாம் எல்லாரும் பார்க்குறாங்கல்ல, கையசைக்கிறாங்களா, யாரும் தெரியுதுல்ல. அப்ப டெல்லியிலயும் செல்வாக்கு இருக்கு விஜய். பாருங்க, ஆமா, இவங்க போனா யாரும் கையசைக்க மாட்டாங்க. இங்க இவங்கெல்லாம் பாருங்க. மாதம் ஒரு தடவை போறாங்க டூர் மாதிரி. இங்க பாருங்க, டெல்லியில இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து யாரும் கையசைப்பாங்க. அவரு நடிகருங்கிறதுனால கையசிட்டு அவங்க பாட்டு வேலை. அப்ப தாவேக்கா கூடி பறந்தது லட்சம் ஜனங்க. தாவேக்கா நீங்க இங்க இருந்தானே ஆளை செட்டப் பண்ணி கொண்டு இல்ல, அங்கேயும் டெல்லியில தமிழக மக்கள் இருக்காங்க. அங்கே பணி செய்யக்கூடியவர்கள் பேட்டி பாருங்க. சரி, அங்கேயே செய்யறாங்க. ஒரு தொலைக்காட்சியில போட்டிருந்தாங்க, அங்கே பணி செய்யறவங்க, அங்கே பிறந்தவங்க, அங்கே பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய தமிழர்கள் தாவேக்கா கூடிய தூக்கி பிடிச்சிட்டு இன்னைக்கு அங்க நிக்கிறாங்க தலைவரை வரவேற்கிறதுக்கு. அங்க மட்டும் இல்ல, இவங்க அங்க போனா கூட்டம் கூடாது, பாருங்க, அனாதை மாதிரி போயிட்டு அனாதை மாதிரி வருவாங்க. இன்னும் அந்த தேசத்துல நாங்க ஆளவே இல்லை, ஆள துடிக்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். எங்களுக்கு டெல்லியில வந்து கொடி பிடிச்சி இவ்வளவு பேர் நீங்க காசு கொடுத்துன்னா நீங்க கொள்ளையடிச்சு வச்சுக்கிறீங்க, கொடுத்து கூட்டிட்டு போவீங்க. நாங்க எங்க கொள்ளையடிச்சோம், எங்க போய் யார ஏமாத்தி? அப்படியா? ஆமா. ஓஹோ. அப்ப நாங்க எங்களுக்கு வந்து தானாக சுயம்புவாக வருகிற கூட்டம் அது. இன்னைக்கு வந்து இந்தியாவை எதிர்பார்க்கிற ஒரு மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர் இன்னைக்கு வந்து சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் அப்படிங்கிறத மட்டும் இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற எங்கள் முப்பாட்டன் வள்ளுவனுடைய தத்துவத்தை டெல்லியிலும் அவர் நிலைநாட்டி இருக்கிறார் என்றால், அந்த அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு. என்ன வேணாலும் கேட்கட்டும், எல்லாத்துக்கும் பதில் முறையாக, உண்மையாக, நேர்மையாக ஒரு பதில் சொல்லக்கூடிய இடத்துல எங்கள் தலைவர் கம்பீரமாக வீற்று நிற்கிறார். இன்னும் நிறைய பேருக்கு வைத்தறிச்சல். இப்போ வந்து காலையிலேருந்து என்னடா நம்ம என்ன செஞ்சாலும் வெளியில் செய்தி வர மாட்டேங்குதே. அது திமுகவுக்கு கூட இருக்கலாம், அண்ணா திமுகவுக்கு கூட இருக்கலாம். அவங்களாம் இப்ப வைத்தறிச்சல்ல தான் இருக்காங்க. கூட்டணியும் ஒழுங்கா அமையல, இருக்கிற கூட்டணியும் உடையிறது மாதிரி இருக்கு. இல்ல, வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்லி திமுக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கூட்டணி உடைய போகுதுன்னு சொல்றீங்க. நீங்க என்ன தை பிறந்தால் வழி பிறக்கும், பொறுத்துருங்க. ஏன் அவசரப்படுறீங்க? ரொம்ப அவசரமெல்லாம் பட வேண்டாம். ரொம்ப தெளிவா தெளிவா நாங்க வந்து அதான் சொன்னேன், ஒரு மௌன புரட்சியை நாங்கள். அப்ப தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்களா இது மூலியமா? அதெல்லாம் நாங்க இப்ப சொல்ல மாட்டோம், பொறுத்துருங்க, எல்லாத்துக்கும் பதில் வரும். சரி, இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஜனநாயகன் படம் வந்து இந்த சென்சார் போர்டு வழங்குவதில் தள்ளி போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து விஜய் அவர்கள் ஏன் வாயை திறக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும்புது. ஏன், எதனால? பாஜகவுடைய அழுத்தம் ஏதாவது இருக்காது? இல்ல, நடிகர் சங்க தலைவர்கள்லாம் வாயை திறந்திருக்காங்களா? ரஜினிகாந்த் வாயை திறந்தாரா? ஏன் அவங்கெல்லாம் வாயை திறக்கல? அதுக்கு எங்க தலைவர் உடம்பப்பட்டவர் நடிச்சவரே வாயை திறக்கலையா? அப்புறம் அடுத்தவங்க எதுக்கு வாய் திறப்பாங்க? தலைவர் அந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். அதுக்கான ஊதியம் வாங்கியிருக்கிறாரு. ஆமா, சரிங்களா? அவருக்கான பங்களிப்பு என்ன இருக்கு? என்ன பங்களிப்பு? வழக்கு போட்டது எங்க தலைவரை வழக்கு போட்டிருக்காரு. இல்ல நிர்வாகம் தானே வழக்கு போட்டிருக்கு, அந்த பட நிறுவனம் ஓனர் தான் போட முடியும். அப்ப அவங்க வந்து அதை சரி செஞ்சுக்குவாங்க. சட்டத்திற்கு முன்னால அவங்க வந்து வென்று காட்டுவாங்க. ஜனநாயகன் கண்டிப்பா மிக விரைவில் தமிழர்களை சந்திக்கும். இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்குன்னு அது வந்து நான் தான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன்.
தமிழ்நாட்டினுடைய முதல் சங்கியாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்தியாவின் மூத்த சங்கியாக இருக்கிற பிஜேபியும் இணைந்துதான் எங்கள் தலைவரை உருவாக்காமல். நாங்க எப்படிங்க இதுல போய் தலையிட முடியும்? சென்சார் போர்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? சென்சார் சம்பந்தம் சென்சார் போர்டுக்கும் எங்களுக்கு என்ன? சென்சார் போர்டுல திமுக காரங்க யாரும் இல்லைன்னு சொல்லி யாரும் இல்லைங்க. சென்சார் அதுல அனைத்து கட்சி உறுப்பினர்கள் பாருங்க, அதுல திமுக காரங்க இல்லைன்னு சொல்லி இல்ல 100% திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க சென்சார் போர்டுல கிடையவே கிடையாது. தமிழ்நாடு சென்சார் கமிட்டி மெம்பர்கள்னு எல்லா கட்சியிலும் தமிழ்நாட்டுல யாரும் இல்ல. உறுப்பினர்கள் ஆக்குவதுதான் சென்சார் போர்டுடைய விதிமுறை. அது இவருக்கு தெரியலைங்கிறதுக்காக நம்ம அவர் பேசுறதெல்லாம் கேட்டு சொல்லுங்க. 4 பேர் இருக்காங்கல்ல, 4 பேர்த்துல யாரு திமுக? நீங்க ஒரு விஷயம் நல்லா சொல்லாதீங்க சார். திமுக நீங்க வந்து ஒரு அண்டர் டீலிங் மறைமுக கூட்டணி வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. நாங்க கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாரு? 18 வயது பருவமங்க, அதோட அண்டர் டீலிங் போட்டுருக்காங்க. அப்புறம் வேற என்ன? சும்மா இவங்க தான் என்ன செய்ய இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனா உள்ள கட்சி ராஜாவை யாரா எம்எல்ஏ ஆகுனது திரும்பி வரலாறு பார்த்தோம்னா இவங்களா தான் இருக்கு. அவரு மிகப்பெரிய சங்கிங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஏன் அந்த ஆளுநர்லாம் தமிழ்நாட்டில் வெல்ல முடியல? ஒரே ஒரு முறை வென்றார். அந்த ஒரு முறை யாருடைய தயவுல வென்றாரு? காரைக்குடி தொகுதியில் திமுக ஓட்டு போட்டு. திமுக தான் வாஜ்பாய் வாழ்க, தாமரை வாழ்க எல்லாம் கத்தி அவளை வந்து ஆமையா நாங்க தான் சொல்றோமே. அப்ப கூட்டணி வச்சுக்காம இருக்க மாட்டாங்களா? நான் கேட்கிறேன். உறவாடினவங்க எப்படி? ஆனா அதெல்லாம் வந்து கடந்த காலங்கள்ல நடந்திருக்கு. நிகழ்காலங்கள்ல அவங்க எனக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணிருக்கு. எனக்கு ஒரு கல்யாணம் வருஷம் ஆச்சுடா. இல்ல எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிருக்கு. எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிருக்கு. என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டா. அவ கல்யாணமே பண்ணிக்கல. ஊர்ல என்ன சொல்லுவான்? முகில் பொண்டாட்டின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டானா? அதே தான் இவங்க கதை. இவங்க கதை என்னன்னா, அப்படி நடிக்கிறது மாதிரி நடிப்பாங்க, பழகிறது மாதிரி பழகுவாங்க. உள்ள எல்லா டீலிங்கும் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன ஆனால் இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஏதாவது அதுக்கு போய் பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க. கேட்டால் அவங்க குடுக்கலைன்னு மட்டும் சொல்லுவாங்களே ஒழிய, ஆனால் இங்கே 5 லட்சம் கோடி கொள்ள போயிருக்குங்கிறத பேச மாட்டாங்க. இதுதான் திமுகவுடைய ரகசிய திட்டமே. நான் இப்போ பார்த்தேங்க, அம்பத்தூர் பேருந்து நிலையம் முழுக்க அந்த 3000 ரூபா திட்டத்துக்கு பெரிய பேனர் சுற்றி வர, அதுக்கு தனி ஆங்கிள். நீங்கள் அப்போ கோயம்பேடு போய் பாருங்கள், கோயம்பேடு பேருந்து நிலையத்தை போய் பாருங்கள். என்னம்மா அந்த 3000 ரூபாய்க்கு 3000 ஓவாய்க்குன்னு சொல்லணும். இந்த 3000 ஓவாய்க்கு அவ்வளவு விளம்பரம். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க? மாதந்தோறும் 1000 சொன்னீங்கல்ல. 2.5 வருஷமாக கொடுக்கல. இல்லை 2.5 வருஷமாக கொடுக்கலைன்னா 30,000 ரூபா கணக்கு. 30,000த்தில் நல்லா கேட்டுங்க, 2022 இவங்க கொடுக்கல, 23 கொடுத்தாங்க, 24 கொடுக்கல, 25 கொடுத்தாங்க, இப்போ 26 3000, மொத்தம் 5000 கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு 30,000 கொடுக்க வேண்டிய பணத்தில் 5000 கொடுத்துருக்காங்க. 25,000 ஒவ்வொரு வீட்டுக்கும் கடனாளி அரசாக, கடனாளி கவர்மெண்டாக, கடனாளி திமுக இருக்கா இல்லையா? இல்ல அவங்க ஆட்சிக்கு வந்த புதுசுல வந்து கொரோனா காலகட்டத்துல வந்து இந்த பொருளாதார நெருக்கடி சூழ்நிலை. இப்போ பொருளாதார நெருக்கடின்னு சொல்றாங்க. 9 இல்ல இப்போ 38% உயர்ந்து இருக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் 9,55,367 கோடி கடன்ல இருக்கு. ஒரு நாளைக்கு 171 கோடி வட்டி ஏன் கட்டுறாங்க? அதுக்கு பதில் உண்டா அவங்கள்ட்ட? அப்போ இப்போ கடன் சும்மா இல்லையா? அன்னைக்கு கடன் சும்மா இன்னைக்கு இல்லையா? அது அதிமுக மேலே போடுற பழிக்காக அந்த சொல்லாடல் சொல்லப்பட்டது. சரி, நீங்கள் 2022 கொடுக்கல, 23 மட்டும் நிதி சும்மா சரியாக வந்துருச்சா? ஏன் அப்போ கொடுத்தீங்க? 24 டப்புன்னு குறைஞ்சிச்சு, 25 ஏன் கொடுத்தீங்க? சரி 25 கொடுத்தீங்க, இப்போ நிதி சும்மா கரெக்டாக வந்துருச்சு, கடனே இல்லை. இப்போ இது வந்து ஓட்டுக்கு 3000 ரூபா திட்டம். அது புரியுதுங்களா? அரசு விளம்பரம் எல்லாமே அரசு பணத்தில், மக்கள் வரி பணத்தில் இவங்க கட்சி விளம்பரம் பண்ணிக்கிறது ஃபுல்லாக. அப்படியே பயங்கரமான போய் பாருங்க, கண்ணு கூசுது நம்மளுக்கு. இதெல்லாம் ஒரு விளம்பரமான காரி துப்பணும் போல தோணுது. ஆனால் சமூகத்தில் இன்னைக்கு வந்து சட்டத்தை மதிக்கக்கூடிய காரணத்தெல்லாம் பார்த்துட்டு கடந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு ரூபா அதில் செலவழிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தேர்தல் கமிஷன் 3 மாதம் கழித்து தூங்கி எந்திரிச்சிடும். இப்போ முக்கா தூக்கத்தில் இருக்குது. 3 மணி ஆச்சு விடிய காலம், நம்ம எந்திரிக்க போகுது. அது எந்திரிச்சிச்சுன்னா இந்த பதாகைகளை அகற்றுவதற்கு மக்களின் வரி பணத்தை இது ஒரு பல கோடி செலவழித்து அதை அகற்றுவாங்க. ஏன்னா அதில் படம் ஓட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் என்ன திட்டம்? ஏதாவது பலன் தருதா? 3000 ரூபா நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல வீட்டுக்கு, அப்புறம் எதுக்கு விளம்பரம்? நல்லா யோசிச்சு பாருங்க. 3000 ரூபா விளம்பரம் நீங்க கொடுத்துட்டீங்க. இல்ல திமுக அதுக்கும் ஒரு பதில் வச்சிருக்காங்களே. என்ன அப்படின்னா, இப்ப நாங்க திட்டங்களை கொண்டு போய் சேர்த்து இருக்கோம் இல்லையா, அத வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். 3000 ரூபா கொண்டு கொடுத்ததுதான் மக்களுக்கு சேர்ந்துருச்சுல, அப்புறம் ஏன் விளம்பரம் தான் நான் கேட்கிறேன். இங்க பாருங்க, அது அரசு பணத்துல வைக்கலாங்க. திமுக சொந்த பணத்துல, கட்சியினுடைய அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் வச்சிருக்கீங்க, தொண்டர்கள் வச்சிருக்காங்க. பாத்தீங்களா?
கீழே தமிழ்நாடு அரசு பெர்மிஷனோட கீழே வச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசுன்னு போட்டு தமிழ்நாடு அரசுன்னு போட்டிருந்தா அது தமிழ்நாடு இல்ல, அரசு. தொண்டர் இவர் பாக்குறாரா இல்ல, ஒரு 4 அறைக்கிலே உட்கார்ந்துட்டு ஆமா. எல்லாத்தையும் பேசிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆமா வெளியில போய் பாருங்க. நான் சொல்ற பேருந்து நிலையம் இதுக்கு போங்க, திருவொற்றியூர் பேருந்து நிலையம் போங்க, சரி, அம்பத்தூர் பேருந்து நிலையம் போங்க. அரசுன்னு போட்டிருக்கா. ஆமா, கீழே தமிழ்நாடு அரசுன்னு போட்டிருக்கு. அப்படியா? போட்டோ எடுத்திருக்கீங்களா? ஏன் எடுக்காம வந்ததுதான் இப்ப தப்பா போச்சு. ஐயோ, அப்படியா? இல்ல எல்லாத்தையும் நான் போட்டோ எடுத்து உங்களுக்கு காட்டணும். அப்படி சொன்னா சத்தான். நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அதைத்தான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, எங்க முதல்வர் வந்துருவாரு, எங்க தலைவர் தான் முதல்வர்னு சொல்றீங்க. உங்க நம்பிக்கை, அதையே நான் கெடுக்கணும். நம்பிக்கை இல்ல, அதான் நடக்க போகுது பாருங்க. ஆமா ஆமா, நடக்க போகுது. சரி, எல்லாரோட கேள்வியுமே என்ன அப்படின்னா, நீங்க குடுக்குறீங்க அதெல்லாம் ஓகே தான், அதை நாங்களும் வரவேற்கிறோம், எதுக்கு விளம்பரம் தான் கேக்குறாங்க. ஏமா இங்க பாருமா, விளம்பரம் பண்ணுனா தான் மக்களுக்கு ஞாபகத்துல வரும். அந்த விளம்பரம் பண்ற காசுல நீங்க வேற ஏதாவது மக்களுக்கு பண்ணலாம் இல்லையா? அதாவதுங்கிறது கிடையாது, மக்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். எப்படி நம்ம ஒரு விஷயத்த சொல்லத்தான் அது அவங்களுக்கு பதியும். அது மாதிரி வண்டியில போகையில வரையில பஸ் ஸ்டாண்டுகள்ல பார்க்கையில தான் ஓஹோ இது நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்குது அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணம் வரும். எங்களுக்கு ஓட்டு வருமா? உனக்கு என்ன பாருங்க, எங்களுக்கு ஒரு வாயிலே வந்துருச்சா? ஆமா, ஓட்டுக்கு 3000 ரூபாய். ஆமாமா, ஓட்டுக்கு 3000 தான். என்ன தான் சொல்றேனே, தமிழ்நாடு அரசு எது செஞ்சாலும் மக்களின் நலனை கருதி தான் செய்யும். அது தவிர வேற எதுவும் இல்ல எங்களுக்கு. அப்ப மக்களோட பணத்தை எடுத்து நீங்க இந்த மாதிரி சண்டை பண்ணுவீங்க. செலவு பண்றோம். மக்களுக்கு இல்ல, திமுகவுடைய விளம்பரத்துக்காக பயன்படுத்துறீங்க இல்ல, அது மக்கள் விளம்பரம். மக்களுக்காக இந்த மாதிரி 3000 ரூபாய் கொடுக்குறோம், போய் வாங்கிக்கோங்க. இதுக்கு நீங்க விளம்பரம் பண்றதுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்கலாமே, அது இன்னும் நல்ல விளம்பரமா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி மொத்தம் 3 கோடி பேருக்கு கொடுக்குறோம். 3 கோடி பேருக்கு கொடுக்கையில 3 கோடி இன்ட்டு என்ன ஆச்சு? அவ்வளவு விளம்பரம் பண்ணிருக்கோம். மொத்தம் இந்த விஷயத்துல 1 லட்சம் கிட்டத்தட்ட 90,000 கோடி 90,000 கோடி இந்த 2 செலவுக்கு. எதுக்கு? இந்த லேப்டாப் கொடுத்தாங்களே இப்போ, அதுக்கும் இந்த பணத்துக்கும். நான் என்ன கேட்குறேன்னா, கடைசி வருஷமானவர்களுக்கு மட்டும் இப்போ அந்த லேப்டாப். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். லேப்டாப்பில் 2 படம் போட்டிருந்தாங்கல்ல, என்னாச்சு? அதை எல்லாரும் இந்த தின்னர்லாம் போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அழிக்கிறாங்க? இதுதான் உங்கள் ஆட்சியினுடைய அவலம் இல்லை. ஓப்பன் பண்ணால் யார் வர்றா? ஸ்டாலின் அவர்கள். இல்லை, இப்போ யார் வர்றா? விஜய் அவர்களுடைய புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கு. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏங்க, அவருடைய ரசிகர்கள் அவருடைய படத்தை ஒட்டிக்கிறான். இதுல என்னங்க இருக்கு? அப்படி இல்ல, உங்க சட்டையில உங்க ரசிகருடைய அவருடைய தலைவருடைய போட்டா வச்சுக்க மாட்டாங்க. ஒரு அரசு கொடுக்குற லேப்டாப்ல உங்க அப்பன் பேரையும் உங்க பேரையும் படத்தையும் பட்டுக்குச்சு. ஏற்கனவே முந்தைய அரசுகள் எல்லாம் செய்யலையா? இன்னைக்கு தான் நாங்க பண்றோமா புதுசா? இல்ல, அவங்க ஏதாவது ஒரு மூலையில ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க, நீங்க மேல கீழே சைட்ல உள்ள அப்படின்னு சொல்லி. ஸ்கூல் பேக்ல கூட அந்த காலத்துல எம்ஜிஆர் காலத்திலே ஸ்கூல் பேக்ல இதெல்லாம் இருக்கும். எல்லாத்துலயும் தான் போடுவாங்க. செருப்பு இருக்கும், அந்த செருப்புல கூட அந்த மேல இருக்க வார்ல கூட அந்த டிசைனை போடுவாங்க. அரசு பள்ளியில செருப்பு கொடுக்கும், அந்த செருப்பு எல்லாம் இடம் பெறலையே. எம்ஜிஆர் காலத்துல கொடுத்தாங்க. சரியா? அதுல எம்ஜிஆர் போட்டு கொடுத்தாரு. எம்ஜிஆருக்கு பேர் போடல, அந்த கட்சியினுடைய எம்பளம் அந்த வார் இருக்குல்ல, அந்த வார்ல போட்டாங்க. என்ன போட்டாங்க? ரெட்டல போட்டாங்களா? என்ன போட்டாங்க? கருப்பு சிவப்பு நடுவுல வெள்ளை வச்சு கொடுத்தாங்க. இந்த வார் 3 வார் இப்படி இருக்குல்ல, இந்த இது இப்படி இந்த வருது பாருங்க, இந்த வார்ல அவங்க பண்ணாங்க. நீங்க படத்தை எவ்வளவு போட்டு கொடுக்குறீங்க? அதுல செருப்புல நாங்க படத்தை போடலங்க, லேப்டாப்ல தாங்க போட்டோம். அது எதுக்கு கொடுக்குறீங்க? படிக்கிற பிள்ளைகளுக்கு. அது படிக்கிற பிள்ளைகளுக்கு அதுக்கு ஞாபகம் வரணும் இல்ல, யாரு கொடுத்தாங்க அழிக்க தெரியுது இல்ல, யாரு கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அறிவு கட்ட கழுதைகளுக்கு அழிச்சிட்டு அவங்களுடைய ரசிகர் ஏன் நாளைக்கு யார்? அதாங்க நான் தான் சொல்றேன்னு, எனக்கு புருஷனை காட்டிலும் விஜய் ஐயாவை தான் பிடிக்கும்னு சொல்ற காலம். நீங்க அதை போடாம கொடுத்திருந்தாலே திமுக ஆட்சியில தான் கொடுத்தாங்கன்னு ஞாபகம் வச்சிருப்பாங்க. அது என்னத்துக்கு? உங்களுக்கு என்ன அரசு முடிவு பண்ணுது? அரசு எல்லாமே எங்க காசு, எங்களோட வரி பணம். காசு வரி பணம். நீங்க அத பண்ணதுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய பேருக்கு வரி கட்டற. ஓ பஞ்சாயத்து தமனி வரி கட்டற. என்ன வரி கட்டற? அந்த வரிலாம் எங்க செல்லுது? பஞ்சாயத்துக்கு டெவலப்மென்ட் அளித்தால் நீ கட்டற வரி. படத்தை அளித்தால் ஃப்ரீ சர்வீஸ் கேன்சல். இதெல்லாம் இப்போ ஒரு புதிய இந்த பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. படத்தை அழிச்சிட்டான் எல்லாரும். அழிச்சு முடிச்ச உடனே இப்போ என்னன்னா, உங்களுக்கு ஃப்ரீ அந்த இது கிடைக்காது, சர்வீஸ் கிடையாது. என்ன உங்க திட்டம்? எதுக்குங்க எங்க படத்தை அழிச்சானா? அப்ப எவ்வளவு பெரிய சுயநலம் இருக்குல்ல இருக்கு. அரசாங்க காசுல இவ கட்சி விளம்பரம் பண்றதுக்கா லேப்டாப்?
இல்ல எங்க பணத்துலதான் லேப்டாப்பே கொடுக்குறீங்க. ஜெயலலிதா அம்மா கொடுக்கும்போது எப்படி நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. நீ போய் கேட்டுவாயா? சார் அவங்க கூட ஸ்டிக்கர் பிரிக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பதிகிற மாதிரி வந்து கொடுக்கல. நீங்க பதிகிற மாதிரி கொடுத்துருக்கீங்க. திரும்ப திரும்ப ஸ்டிக்கர் போட்டு அழிக்கிற வேலையை சார், அந்த ஸ்டிக்கர் அவங்க பிரிச்சு போட்டுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு, அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டணும், அது அடிஷனல் வேலை. இது அப்படி கிடையாது. தயார் பண்ணும்போதே அந்த இது வச்சிருப்பாங்க, எம்பளம். ஒரு அமுக்குன்னா முடிஞ்சு போச்சு, அது உருவம் வந்துடும், அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள். அதை விட இதுதான் காசு அதிகம் சொல்றாங்க. யார் சொன்னா? நீங்க நிறைய நிறுவனங்கள் இதுதான் வந்து பண்ணிக்க. எல்லாமே கொள்ளை திட்டம். சார், ஒரு ஸ்டிக்கருக்கும் அதே வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் இதை வச்சுக்கிட்டு ஒரு இதை வச்சு அமுக்கிறதுக்கும் நீ இது ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணி அதை போய் ஒட்டி வைக்கிறது அது வெட்டி வேலைமா. அதுதான் சார், விருப்பப்பட்டா அவங்க பிச்சுப்பாங்க, இல்லைன்னா அதை வச்சுப்பாங்க. ஆனா நீங்க எங்களோட முகம் நீங்க வச்சுக்கிட்டே ஆகணும்னு திணிச்சு கட்டாயப்படுத்தி நீங்க வந்து மக்களை அவமானப்படுத்திட்டு பண்ணுவோம். வேண்டான்னு சொல்லு, இப்போ லேப்டாப் வேண்டான்னு சொல்லு. ஏன் வேண்டாம் படம் இருக்கு, எங்க காசுல குடுக்குறீங்க, நாங்க ஏன் சார் வேண்டாம்னு சொல்லணும்? கொடுக்குறீங்களா? எங்க அரசு, எங்க தமிழ்நாடு அரசு திராவிட அதுக்கு தமிழ்நாடு சிம்பிள் போடுங்க. அரசு தமிழ்நாடு அரசு இப்ப சிம்பிளை போட்டு தான் போடுவோம். அது எதுக்கு உங்க அப்படியும் சார், முதலமைச்சர் புகைப்படம் ஓகே, முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய புகைப்படம் எல்லாம் வந்து போடுவோம். நாங்க அண்ணா பெரியார் படத்தை கொடுக்கறதுல கூட நாங்க அண்ணா பெரியாரையும் போடுவோம். இதுல ஏன் போடல இருக்கு? இதுல போடல, சங்கீதத்துல போடுவோம். சங்கி போட மாட்டாங்க. நான் தான் சொல்லிட்டேன், மூத்த சங்கிகளே இவங்க தான், தமிழ்நாட்டினுடைய முன்னணி சங்கி. இன்னும் சொல்ல போனால் முழு சனாதனத்தை கடைபிடிக்க கட்சியே இவங்க திமுக தான். ஆனால் வெளியில் வந்து அப்படியே வரட்டுக்கு உருவம் பேசுறது, சமூக நீதினு பேசுறது, அப்புறம் வந்து சமத்துவம்னு பேசுறது வெக்கமாக இருக்குது. நாட்டில் அந்த கருப்பு சிவப்பு துண்டை பார்த்தாவே நம்மளுக்கு கோபம் வருது. நீங்களாவது கொஞ்சம் மாற்றிக்கிட்டே, அதனால கோபம் வரல. இப்போ இதில் சிவப்பு போட்டிருந்தீங்க, இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கு. ஏதோ மஞ்சளை போட்டுவிட்டியே எங்கள் கட்சி கொடி கலரை. உனக்கு கொஞ்சம் கூட ஒரு உண்மை இல்லாம பேசுறியே. எங்க கட்சி, ஆமா எங்க கட்சி கொடி கலர், எங்க கட்சியினுடைய கொடி கலர் என்னமா? ரெட் எல்லோ. இதுல என்னமா இருக்கு? அப்புறம் யாரு நீங்க? நான் எனக்கு ஒரு டவுட்டுமா, இவர் உண்மையிலே திமுக ஆதரவாளரா இல்ல திமுக காரரா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆதரவாளர்னா 2 லட்சம் கொடுப்பான், திமுக காரனா 1 லட்சம் கொடுப்பான். இப்ப பெண் நிறுவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும். இதுல இவர் எந்த கேரக்டர் கேட்டீங்கன்னு நீங்க கேட்டு சொல்லுங்க. அது சார் தான் சார் சொல்லணும். ஆதரவாளரா இல்ல கட்சிக்காரரா? எதுவுமே இல்லப்பா. ஒத்துக்கிட்டார் பத்தியில. இப்ப இவர் ஏன் திமுக சப்போர்ட் பேசணும்? ஏன் வரைஞ்சு கட்டிட்டு பேசணும் சொல்லுங்க. அப்ப இன்னுமே இவர்கிட்ட நீங்க திமுக பத்திலாம் பேட்டி எடுக்க. இவருடைய கட்சி வந்து திமுகவுல இணைச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாரு. தெரியாது அவருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். என்ன அது நான் திமுக இணைஞ்ச தெரியாதா? கட்சியை கொண்டு போய் நீங்க திமுக துண்டு போட்டா தானே நாங்க நம்ப முடியும். நான் திமுக துண்டு போட மாட்டேன்யா. நான் திமுக துண்டு போடணும்னு என்ன இருக்கு? துண்டையும் கட்ட மாட்டியே, துண்டும் போட மாட்டியே. எங்க கட்சி கலர் துண்டை போட்டிருக்கே உங்களுக்கு. உங்க கட்சிக்கு துண்டுன்னு பேச என்ன? நீங்க இல்ல அடிப்படை உறுப்பினர் இருந்து இவ கட்சி இவரை நீக்கணும். ஏன் நீக்கல? எதுக்கு நீக்கல? ஏதோ சிறு துரும்பும் பல் குத்த உதவுங்கிற மாதிரி ஏதோ அங்கே ஓரத்தில் உட்கார வச்சிருக்கிறாங்க. அதுக்கு இவருக்கு மாஞ்சிக்கிட்டே நம்ம கருணாநிதி தாய் மாமே மாதிரி, ஸ்டாலின் வந்து கொஞ்சமாக உறவினர் மாதிரி. என்ன தலைவா இப்படி பண்ணுறீங்க?